இந்த மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்பதை இங்கு இருக்கின்ற மக்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். எழுச்சி பயணத்தில் எழுச்சியோடு வரவேற்று என்னை வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய மனமார்ந்த நன்றி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மதுரை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டது. அதிமுக ஆட்சியில் சிறந்த நிர்வாகத்திறன் மிக்க மாநகராட்சியா இருந்தது. இன்றைக்கு மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல். உண்மைதானே? பத்திரிகை வந்த செய்தி தானே. ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி சேர்ந்த மேயர், இந்த மதுரையினுடைய மேயர் ஆளுங்கட்சி சேர்ந்தவர். இதுல முறைகேடு 200 கோடி நடந்ததாக பத்திரிகை செய்தி. சொத்து வரியில 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, முறைகேடு செய்ததாக பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்குது. இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செஞ்சிட்டாங்க. எதுக்கு ராஜினாமா செஞ்சாங்க? ஊழல் செய்ததால ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அது இல்லாத 2 மண்டல 2 பேர் மாநகராட்சி வரி குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அதோட நகரமைப்பு குழு உறுப்பினர் தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதோட 2 பேர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா மக்களிடத்தில் இருந்த வாங்கிட்ட வரிய ஏமாற்றிய அரசு திமுக அரசு. திமுக கட்சி சேர்ந்த இந்த மேயர், மண்டல குழு தலைவர்கள், அதிகாரிகள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதெல்லாம் யாரெல்லாம் இந்த சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஏழை எளிய மக்களிடத்தில் இருந்த சொத்து வரி வசூல் பண்ணி இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த காவல்துறை விசாரிக்குது. காவல்துறை விசாரிச்சு மேயரை கைது செய்யல, மேயருடைய கணவரை கைது செய்யறாங்க. இதுக்கு யாரு பொறுப்பு? மேயர் தானே பொறுப்பு. மேயருடைய கணவரை கண் துடைப்புக்காக இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது சரியான பதிவு செய்யல வழக்கு. ஒரு சாதாரண செக்ஷன்ல போட்டு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு மக்கள் இருக்கின்ற எதிர்ப்பை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திருக்கின்றது. உண்மையிலேயே ஊழல் செய்கின்றவர்கள் இந்த மாநகராட்சியுடைய மேயர். அவரை ஏன் இன்னும் பதவியில் தொடர வச்சுட்டு இருக்கிறீங்க? இதுல என்ன மர்மம் இருக்குது? ஏதோ மேலிடம் வரைக்கும் பிரச்சனை இருக்க மாட்டிருக்குது. அதனாலதான் இன்னும் மேயர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காது இருக்கிறாங்க. ஆக மதுரை மாநகராட்சியில் ஊழல் செய்தது இந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர், மேயர், சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் என்பதை நிரூபணம் ஆகிட்டது. ஏன்னா இது விசாரிக்கிறதே திமுக அரசாங்கம். யாரு? திமுக அரசாங்கம் தான் விசாரிக்குது. யார் மேல? திமுக கட்சி மண்டல குழு தலைவர், திமுக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரி மேல் திமுக மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் இந்த மாநகராட்சியில் நடைபெற்றுகின்றது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தவருக்கு தோண்டி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.